தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்நிலையில் இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா நம்ம அருகில் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த தேர்தல் பத்திரங்களை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? மிகச்சிறப்பான முடிவு. இன்றைக்கு 2 முக்கியமான நிகழ்வுகள். கரூர் மாவட்டம் தரங்கம்பட்டி என்ற ஒரு உள்ளடங்கிய பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல் தலைமுறையில் நடைபெறுகின்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பட்டமளிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கல்வி எப்படி பரவலாக உள்ளடங்கிய கிராமங்களுக்கும் சென்று தமிழகத்தில் சேர்ந்திருக்கிறது, எப்படி ஆண்களும் இருபாலரும் உயர்கிறார்கள் என்ற ஒரு உற்சாகத்தோடு நான் நிகழ்ச்சி முடித்துவிட்டு வந்தபோது எனக்கு கிடைத்த முதல் செய்தி, உச்சநீதிமன்றம் இந்த எலக்டோரல் பாண்ட் என்று சொல்வதை ரத்து செய்திருக்கிறது என்று. இது ஒரு தேனான செய்தி. காரணம், ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தி கொண்டது என்பதற்கு கடந்த காலத்தில் உதாரணங்கள் உண்டு. நாடாளுமன்றத்தில் கூட நாங்கள் பல நேரங்களில் பேசியிருக்கின்றோம். ஆக இதற்கான கணக்குகள் இதுவரை வெளியே தெரியாது. எங்கிருந்து வருகிறது, எவ்வளவு வருகிறது என்றெல்லாம் தெரியாது. சில நேரங்களில் தொகை தெரியும், ஆனால் யார் கொடுத்தது என்று தெரியாது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது மாதிரி யாராருக்கு கொடுக்கப்பட்டது, எவ்வளவு வாங்கப்பட்டது என்பதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதோடு ரத்து செய்திருப்பதும் மிகுந்த வரவேற்புக்குரிய ஒன்று. இந்த நாட்டில் நம்பிக்கைக்குரிய ஒரு மன்றமாக நீதிமன்றங்கள் இருக்கின்றன என்பதற்கு பல சான்றுகளில் இதுவும் ஒன்று. இந்த தேர்தல் பத்திரம் போலவே பிஎம் கேர் அப்படிங்கிற நிதியும் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. தொடர்ச்சியாக நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதை பத்தி உங்க கருத்து? அதையும் பேசியிருக்கிறோம். பிஎம் கேர் ஃபண்ட் என்பதை எந்த விதமான ஆய்வுக்கும் உட்படுத்த முடியாது. பப்ளிக் ஸ்க்ரூட்டினி என்று சொல்வார்கள். அது மாதிரி அது கணக்கில் வராது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். பொது மக்களிடமிருந்து வருகிற நிதி அரசாங்கத்திடம் இருக்கிறது, ஒரு தலைப்பின் கீழ் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு, எதற்காக செலவிடப்பட்டது, என்ன மிச்சம் இருக்கிறது என்றெல்லாம் தெரியாத நிலை என்பது ஒரு மூடுமந்திரமாக ஒரு ஜனநாயக நாட்டில், அதுவும் பாராளுமன்ற ஜனநாயக முறை இருக்கிற நாட்டில் முடியாது. பாராளுமன்றத்தில் பல நேரங்களில் எங்களை பேச விடுவதில்லை. கிடைத்த நேரங்களில் பேசுகிற போது இதை பற்றியெல்லாம் கேட்டிருக்கிறோம். அவர்களும் கேட்டுக்கொள்வார்கள். எதற்கும் பதில் சொன்னதே இல்லை. இப்போது நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருப்பதைப் போல வரவிருக்கின்ற தேர்தலில் மக்கள் மன்றம் தீர்ப்பு சொல்லி ஒரு செம்மையான உலகின் தலைசிறந்த நாடு இந்திய ஜனநாயகத்தில் இந்தியா தான் முதல் இடம் என்பதை நிலைநிறுத்துகின்ற அளவிற்கு மக்கள் தீர்ப்பு தந்தால், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்றால் இவர்கள் உருவாக்கிய பல பயங்கரவாத சட்டங்கள் திரும்ப பெறப்படும். ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற அளவிற்கு பல திட்டங்கள் எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு நடைபெறும் என்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. ஆக மக்கள் கையில் தான் எதிர்காலம் இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை மற்ற கட்சிகள் கூட்டணியை இன்னும் முடிவு செய்யாத நிலையில் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க. இதை பத்தி நீ என்ன? அது ஒரு நடைமுறை. எப்பொழுதுமே தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதும் யாருக்கு எத்தனை இடங்கள் என்று பகிர்ந்து கொள்வதும் ஒரு முறையான செயல்பாடு. அந்த குழுவில் நானும் இருக்கிறேன். அது முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாரோடும் முடிந்திருக்கிறது. அடுத்த நிலையில் தேவையானதை தலைவர் பேசி முடிவெடுப்பார்கள். இப்போ நீங்க கூட்டணி அந்த தொகுதி பங்கீட்டில் இருக்கீங்க. இப்போ பொதுவாக கூடுதலாக சீட்டு கேட்குறாங்க. உங்களுடைய கூட்டணியில் தான் இருக்காங்க. அதே மாதிரி தனிச்சின்னம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் கேட்பார்கள். நாங்களும் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் சொன்னதைப் போல் முதல் சுற்று பேச்சுவார்த்தை எல்லா கட்சிகளோடும் முடிந்திருக்கின்றது. அடுத்த நிலைக்கும் இறுதியான முடிவையும் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுப்பார். இது தேர்தல் பத்திரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நியூஸ் 18 பிரத்யேகமாக திருச்சி சிவா எம்பி பகிர்ந்து கொண்டார். கரூரிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிபரப்பு கோவிந்தராஜனுடன் விஜயகோபால்.